வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி மேஜிக் ஸ்டோரில் வந்து அப்டேட் கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அந்த ஒரு அப்டேட்டில் வரக்கூடிய பண்டில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விண்டர்லேண்டு வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த பண்டில்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நான் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்கு தான் போகலாம். இந்த ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய பைக் ஸ்கின்னு அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு பைக் ஸ்கின்னு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரியலிஸ்டிக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. ட்ராகனை பேஸ் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் ஸ்கின் வந்து டிசிமான் கொலாபரேஷன் வரும் இல்லையா, அந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ள இந்த ஒரு பைக் ஸ்கின்னு வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஏகப்பட்ட கொலாபரேஷன் பெண்டிங்கில் இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பி கட்ஸ்னு ஒரு கொலாபரேஷன் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய மினி யூசி அப்படின்றது பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு சாப்பி கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினி யூசி அந்த இந்த ஒரு டிஏ ஓம்பட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அந்த ஒரு சாப்பி கட்ஸ் வந்து கேம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இது கூடயே வரக்கூடிய பேட் ஸ்கின்னு அப்படின்றது அந்த தொடப்பு மாதிரி இருக்குது. அப்படியே கூட்டி பெருப்போம் இல்லையா, அந்த ஒரு தொடப்பம் அந்த ஃபயர் ஏர் அப்படின்ட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா தலையில் அப்படியே நெருப்பு இருந்துட்டு இருக்க மாதிரி பயணமாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் மேல் காஸ்டியூம் அண்ட் ஃபீமேலுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். இது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எமோட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின்னு தரான்னு வச்சுங்க. இது ஒரு அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள குட்டி கொலாபரேஷன் தான் வரும் இல்லையா, அந்த ஒரு குட்டி கொலாபரேஷன் பேஸ் பண்ணி எனக்குரிய கார் ஸ்கின்லாம் எல்லாமே தரமாக விட்டுருக்காங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆட்டோ ஸ்கின்னு அண்ட் ஜீப் ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா லுக்கு நல்லாவே கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவும் பார்க்குறக்கு லுக்கு நல்லாவும் இருக்குன்னு. அப்பவும் வரக்கூடிய கார் ஸ்கின்லாம் இது மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கார் ஸ்கின்னு கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த ஒரு எமோட்டு வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே நீங்கள் ஓந்து ஜாலியாக குதிச்சுட்டே இருக்குதான், பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அண்ட் அந்த பலூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பலூன் கண்ணுலேருந்து ஃபயர் வர மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் எமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புஷ்பா மாதிரி நடக்க சொன்னால் இது மாதிரி நடக்க நம்புறீங்க. இது ஒரு எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டைலாக நடக்கிறானா இல்லை காமெடிக்கோசாமல் இது மாதிரி நடக்க சொல்லியிருக்கானுங்களே என்னன்னே தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நடக்குனா. ஸோ இதில் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் எமௌண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. கொஞ்சம் காமெடியாகவும் பார்க்குறக்கும் நல்லாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரன்னிங்கில் கூட யூஸ் பண்ண முடியும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வர வரப்போகுது. அப்படி நியூ இயர் வரும்போது இந்த ஒரு 2026 அந்த ஒரு பட்டாசு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஒரு பட்டாசு அந்த ஹாப்பி நியூ இயர் என்ற வாய்ஸ் பேக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயரை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றதுங்க. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி எந்த டைமும் இல்லாமல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேஜிக் வீப்பில் ஒரு அப்டேட் கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்றதுங்க. அப்டேட்னா என்ன ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விண்டர் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புது பண்டில் ஆட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மேஜிக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? நான் நியூ இயர் வரப்போகுது இல்லையா, நியூ இயர் வரனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸாக தருவாங்க. அப்படி தந்தால் நீங்கள் மறக்காம மேஜிக் வீப்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேஜிக் வீப்பில் வந்து அப்டேட் கொண்டு வரும்போது நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா பண்டிலும் பார்த்தீங்கன்னா மற்ற சருளில் விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேமுக்குள்ள வரும்போது டைமண்ட் விடுது பிடிக்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாவம் பொறுத்திருந்து எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பவுமே நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே. இது மாதிரி அப்பவுமே ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.